முக்கியமாக உலக மக்கள் அனைவரும் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதுவென்றால் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே 2வது பகுதியாக இன்று நம்மோடு உரையாடுவதற்காக அனிதா சசிகுமார் அவர்களும், அடுத்ததாக அருள்நிதி ஷர்மிளா அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். இன்று மிக முக்கியமான தலைமையான ஒரு உறுப்பை பற்றி அவர்கள் விளக்க உள்ளார்கள். இது வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமல்ல. இதிலே அனிதா சசிகுமார் அவர்கள் தற்போது அக்குபஞ்சர் மருத்துவம் படித்து வருகிறார்கள். பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர், சிறந்த இல்லத்தரசி, பல்வேறு யோக பயிற்சிகளை பயின்றவர். அடுத்து ஷர்மிளா அவர்களும் பல பெரிய தொழில் நிறுவனங்களில் தலைமை பதவியை வகித்தவர், சிறந்த இல்லத்தரசி, இயற்கை முறை உணவு முறையை பயன்படுத்தி அதை வாழ்வியலாக பயன்படுத்தி கொண்டிருப்பவர், மனவளக்கலை பயின்றவர்கள் இருவருமே. இது வெறும் பயிற்சியாக மட்டும் அல்லாமல் அதை செயல்முறையாக தங்கள் இல்லத்திலே பயன்படுத்தி அதனுடைய பலனை அது உணர்ந்த அனுபவத்தால் தங்களுக்கு எடுத்துரைக்க வந்துள்ளார்கள். அனிதா சசிகுமார் அவர்களையும் ஷர்மிளா அவர்களையும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று இந்த ஆரோக்கிய என்ற தலைப்பிலே உரையாட வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா அனிதா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்ற இனிமையான மாலை பொழுதிலே இந்த மீட்டிங்கில் கலந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை துவங்கலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான உடல் உறுப்பு அது நம்மளுடைய மூளை. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மூளையினுடைய அது எப்படி இயங்குது, அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம மூளை இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? தம்ஸ் அப் போட்டுருங்க. இந்த மூளை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மூளை மிக முக்கியமான உறுப்பு. தசைகள், சுரப்பிகள், மூச்சு விடுவது, உடல் உறுப்பு அசைவது போன்ற பல முக்கியமான வேலைகளை செய்வது இந்த மூளை தான். நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றது, ஜீரணிக்கிறது, நம்ம உடல் உறுப்புகளிலிருந்து வர சிக்னல்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம நரம்பு மண்டலம் வேலை செய்யுது. மற்ற மிருகங்களிடம் இல்லாத ஒரு சிறப்பு மனிதனிடம் உள்ளது. அது என்ன? இந்த நரம்பு மண்டலம் தான், நர்வஸ் சிஸ்டம். மனித மூளை ஒரு எக்ஸ்ட்ராடினரி உறுப்பு. பல ஆச்சரியங்கள் இந்த உறுப்பினால் செய்ய முடியும். அதை இன்று வரை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனித மூளை மட்டும்தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்திச்சு சிறப்பாக செயல்பட முடியும். அதுலேயும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். லாஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனித மூளைக்குள்ள சிறப்புகள் தான். இப்போ நாம இந்த மனித மூளையின் அமைப்பு மற்றும் பாகங்கள் அது எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மனிதனோட மூளை சராசரியாக 1.36 கிலோகிராம் இருக்கும். இது எல்லாருடைய மூளையும் இதே அளவு தான் இருக்கும். ஒருத்தர் கொஞ்சம் கூட குறைய இருக்குங்க, கிராம்ஸ் கொஞ்சம் கூட இருக்குங்க. இது மூளை ஒரு சாஃப்டான ஜெல் மாதிரி இருக்கும். இதை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இறைநிலை நமக்கு எப்படி படைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டை ஓடுன்னு வச்சிருக்காங்க. 3 லேயர் பாதுகாப்பு லேயர் இருக்கும். அதுக்கு உள்ளதான் நம்மளோட மூளை இருக்கு. அதில் ஒரு திரவம் போல இருக்கும். அதை நம்ம பிரெயின் எங்கன்னா மோதினாலும் அதனுடைய உரசல் இருந்தாலும் அது மூளையை சுற்றி ஒரு பாதுகாப்பான செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு வெள்ளை திரவம் இருக்கும். உங்களுக்கு இந்த பிக்சரில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். அது அதிர்வுகளாலும் உராய்வுகளாலும் இருந்து பாதுகாக்கும். மூளையை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விதமாக பிரிக்கிறாங்க. அது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்மூளை தான் செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளையினோட மேக்சிமம் போர்ஷன் முன்மூளை இருக்கும். அந்த முன்மூளை
அம், நிறைய வேலைகள் செய்யறதுக்கு அது உதவியா இருக்கும். அதனுடைய வேலைகள்லாம் ரெக்கார்ட் பண்றது இந்த முன்மூளை தான் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த முன் மூளையில வந்து 2 பகுதி இருக்கு. ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படி இருக்கோங்க. 2ஆ டிவைட் ஆயிருக்கும். அதுல வந்து அதை வந்து குறுக்கால வெட்டினோம்னா, இந்த மூளையை வந்து குறுக்கால வெட்டினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய மூளையை. இது வந்து கிரே மேட்டர் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கும். அது வந்து 2ல இருந்து 4 mm திக்னஸ் இருக்கும். நிறைய அடுக்குகளாக இருக்கும். இதுல ஃபுல்லா பிரெயின் செல்ஸ், அதாவது நியூரான்ஸ் அது மேல படிஞ்சிருக்கும். அதுக்கு அடிக்கில ஒயிட் மேட்டர் அப்படி இருக்கும். அது வந்து செரிப்ரல் மெடுலா, இதுல நெர்வ்ஸ் உடல் பகுதிகளாக இருக்கும். மடிப்புகள் நிறைந்து இருக்கிறதால மேடு பள்ளம் நிறைஞ்சு இருக்கும். நிறைய நெர்வ்ஸை அதுல நியூரான்ஸை தேக்கி வச்சுக்க முடியும். இப்போ தலை பெருசா இருந்தா அதிக மூளையா இருப்பாங்க, அதிக அறிவாளியா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க மூளையில இருக்கிற நியூரல் கனெக்டிவிட்டி வச்சு தான் அவங்க அறிவாளியா இருக்கிறாங்களான்றத கண்டுபிடிக்க முடியும். மேடு பள்ளங்கள் அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ செரிப்ரமோட 2 சைட்லயும் இருக்கு. அது வந்து இணைக்கப்பட்டிருக்கும். கார்பஸ் கேலசம் அப்படின்ற நரம்பு திசைப்பட்டால் இணைக்கப்பட்டிருக்கும். பெருமூளையில இருந்து வர தகவலை ஒரு பகுதியில இருந்து மற்றொரு பகுதிக்கு இந்த கார்பஸ் அப்படிங்கிற வேலை மனித மூளையில் வேலை செய்கிறது. இப்போ வந்து செரிப்ரம் தான் மிக சிறப்பான பகுதி இருக்கும். மனித மூளையில செரிப்ரம் யோசிப்பது, நுகர்வது, கற்பனை செய்வது, அது எல்லாத்தையும் செயல்படுத்துவது எல்லாமே இந்த செரிப்ரம் ஆல தான் முடியும். இப்போ செரிப்ரல் லோப்ஸ் வந்து 4 பகுதியிலையா பிரிச்சிருப்பாங்க. அது வந்து ஃப்ரான்டல் லோப், பேரண்டல் லோப், டெம்பரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு 4 போர்ஷனாக டிவைட் ஆயிருக்கும். இது வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு செயல்படும். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு பார்ட் எடுத்துக்கும். நம்மளுடைய உடல் திறனை சேமிச்சு வச்சு அந்த வேலையை டக்குன்னு செய்யறதுக்கு இந்த 4 பார்ட்டும் ரொம்ப அவசியமா இருக்கும். இப்போ ஃப்ரான்டல் லோப் பத்தி பார்க்கலாங்க. பெருமூளையின் முன்பகுதி நம்ம பேசுவதற்கு, உடல் தசைகள் அசைவதற்கு, நம்மளுடைய பர்சனாலிட்டி குணாதிசயம் அதாவது கேரக்டர் டிசைட் பண்றது, நம்ம யோசிப்பதற்கு, ஞாபக சக்தி வைத்துக் கொள்வதற்கு, சுய முடிவு எடுப்பதற்கு, இந்த பிளானிங், ரீசனிங் அப்படின்னு பலவிதமான காம்ப்ளெக்ஸ் வேலைகளை செய்வது முன்பகுதி இந்த ஃப்ரான்டல் லோப் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பேரண்டல் லோப், மூளையில் பின்பகுதி. இது உடல் ஏற்படுகிற உணர்வு பூர்வமான தகவல்கள், சென்சினரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ப்ராசஸ் பண்ணும். உதாரணமாக வலி ஏற்படுதல், தொட்டால் உணர்வது போன்றதும், சுவை பற்றி தெரிவதும், ஹாட் கோல்ட் அப்படின்னு டெம்பரேச்சர் உணர்வது, எண்களை நினைவு வைத்துக் கொள்வது போன்ற விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியது. இந்த காரணம் இந்த பெரியன்டல் லோப். இந்த பெரியன்டல் லோப் வந்து நம்மளுடைய சென்ஸ், 5 சென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த சென்ஸுக்கு உதவுறது இந்த போர்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து டெம்போரல் லோப். மூளையோட 2 சைட்லேயும் இருக்கிற இந்த டெம்போரல் லோப் தான் வந்து நம்ம பேச்சு திறன், பல மொழிகளை கற்றுக்கிற திறன், ஒரு தொழில் ஒருத்தவங்க செய்கிறத பார்த்தோன்னே அப்படியே நம்ம செஞ்சுக்கிறதுக்கு உதவும். அது கேட்கும் திறன், ஞாபக சக்தி, அடுத்தது வந்து எமோஷனல் வேலைகள், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டெம்போரி லோப் தான். அடுத்தது வந்து ஆக்குபிட்டல் லோப். மூளையோட பின்பகுதி இது இருக்கும். இது வந்து கண்கள் மற்றும் பார்வை திறனை பற்றி இது ப்ராசஸ் பண்ண உதவும் மற்றும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடியும். இதையும் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு 2 பகுதியிலும் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக செரிப்ரம் வந்து வலது இடது இப்படி ஏதாவது இருந்தாலும் 2த்துலையுமே வந்து திறன் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க லெஃப்ட் ஹேண்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க செய்கிற வேலைகள்லாம் பார்த்து அவங்களுடைய ரைட் சைடு ஹெமிஸ்பியர் அதுதான் அவங்களுடைய பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போது பொதுவாக நம்ம ரைட் ஹேண்டில் தான் நிறைய வேலை செய்யும். அதனால வந்து லெஃப்ட் பிரெயின் தான் ஆக்டிவாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரைட் ஹேண்டில் செய்கிற வேலைகள் என்னென்னு. ரைட் சைடு ஹெமிஸ்பியர், ரைட் சைடு மூளை, ஒரு சயின்டிஃபிக்கலாக சயின்ஸ் இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க, அப்புறம் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரைட் சைடு மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் நியூரான்ஸ் வந்து இதுக்கெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். நம்ம நிறைய நேரம் ரைட் ஹேண்ட்ல எல்லாமே யூஸ் பண்ணுறதால நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் அது வந்து கொஞ்சம் லேசினஸ் ஆகிடும் லெஃப்ட் பிரெயின்.
அது வந்து எழுதுற பழக்கம், அப்புறம் சயின்டிஃபிக் ரீசன், இதெல்லாம் நிறைய மொழிகள் கத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரைட் சைடில் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து ரெண்டு கையிலையுமே மாற்றி மாற்றி வேலை செய்யும்போது ரெண்டு மூளையும் நம்ம ஆக்டிவாக வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து செரிப்ரம், அதில் வந்து ரெண்டாவது பகுதி. இதில் வந்து தாலமஸ் ஹைப்போதாலமஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கும். இந்த தாலமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் உணர்வு மற்றும் இயக்கங்களை, அது தகவல்களை இது வச்சிருக்கும். பயம், அதுக்கப்புறம் கோவம், இது மாதிரியான செயல்பாடுகள் இந்த தாலமஸில் இருக்கிற நரம்பு செயல்படுத்தும். நம்மளுக்கு வெப்பநிலை மாற்றம் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதாலமஸ். இது வந்து பசி, தாகம், பகல் இரவு மாற்றம், நம்மளுடைய பிபி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹைப்போதாலமஸ் ஆகும். நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சா அப்படின்றது சொல்கிறது இந்த மூளை பகுதிகள் தான். நம்மளுக்கு இந்த ஹார்மோன் சுரப்பை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, பிட்யூட்ரி கிளான்ஸ், இது எல்லாத்தையும் நமக்கு நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடியது இந்த ஹைப்போதாலமஸ்ங்கிற போர்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து மிட் பிரெயின், அதாவது நடு பிரெயின். இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஃபோர்ஹெட் முன்னாடி இருக்கிறதுல தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மிட் பிரெயின் வந்து நடுமூளை. இது வந்து முன் மூளைக்கும் பின் மூளைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன இடம்தான் இது. கண் மற்றும் காதுகளில் வர தகவல்களை இது தெரிவிக்கும். அது ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம், அதுதான் வந்து மிட் பிரெயின் இருக்கும். அடுத்தது வந்து ஹிங் பிரெயின். இது வந்து பின்மூளை. இந்த பின்மூளை வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட இணைக்கிற ஒரு சின்ன போர்ஷன் தான் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பான்ஸ், செரிபலம், அப்புறம் மெடுலா ஆப்ளிகண்டா போன்ற உறுப்புகள் இந்த பின் மூளையில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த செரிபல்லமில் வந்து என்ன உறுப்புகள் இருக்குன்னா சிறுமூளை, பெருமூளை போன்று இதுலேயும் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு இருக்கும். வெளிப்புறத்துலேயும் கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் இதுலேயும் இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, நம்ம பாடியை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறது, நம்ம நின்னோம்னா நேரான பார்வை இருக்கிறதுக்கு, இதெல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிறதுக்கு இந்த மூளையோட பகுதி ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வந்து இந்த செரிபல்லமில் இருக்கிற 4 முக்கியமான நரம்புகளை ஆரம்பிக்கிற இடம் இந்த இடம் தான் இருக்கும். அதில் வந்து பான்ஸ், அப்புறமா வந்து மூளையோட கடைசி பகுதியில் மெடுல்லா அப்படின்ற 2 போர்ஷன்ஸ் இருக்கும். மெடுல்லா ஆப்ளிகண்டா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பான்ஸ் வந்து மூச்சு விடுறது, தூங்குறது, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறது, இந்த சென்சரி ஆர்கன்ஸை அது வேலை செய்கிறத நல்லா பார்த்துக்கும். மூளையோட கடைசி பகுதி தான் மெடுல்லா ஆப்ளிகண்டா. இது வந்து ஸ்பைனல் கார்டை கீழே இருக்கிற இணைக்கின்ற ஒரு உறுப்பு. மூளையும் ஸ்பைனல் கார்டும் இணைக்கின்ற உறுப்பு. இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கீழே விழுந்தாக்கா அடிப்படக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதய துடிப்பு, இரத்த துடிப்பு, அப்புறம் உடலே தன்னிச்சையாக செயல்திறன், இது எல்லாத்தையும் நம்மளோட பிபி, இரும்பல், தும்பல், வாமிட், அப்புறம் உணவை விழுங்குறது போன்ற இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மெடுலா ஆப்ளிகண்டா. மூளையிலிருந்து தண்டுவடத்துக்கு எல்லா நரம்புகளும் இது வழியாக தான் போகும். நமக்கு மூளையில் வந்து ஒரு செயலை செய்ய வைக்க சிக்னல்ஸ் அனுப்பும். அந்தந்த உறுப்புக்கு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல் வந்து நரம்புகள் வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ளே போவோம். அந்த இடம் வந்து இந்த மூளையினுடைய பின்பகுதியில், பின் மூளைன்னு சொல்கிறோம்ல, இதில் தான் இருக்குது. பேசிக்காக அடிப்படையான உறுப்புகள் இந்த மூளை எப்படி திறமையாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூளை இதுவரை எவ்வளவு ஸ்பெஷலாக வேலை செய்யுன்றத சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இது வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு மூளையினுடைய உறுப்பு இது. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் ஜிகாபைட். ஆனால் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 9% குறைவாக தான் நம்ம மூளையை பயன்படுத்துகிறோம். இப்போ எந்த ஒரு உறுப்பையும் ரொம்ப நேரம் பயன்படுத்திட்டா அது பழுதடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மூளையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அறிவாளியாக இருப்போம். இப்போ நம்ம யாருமே அந்த அளவுக்கு மூளையை யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஃபோன் நம்பர்னாலும் சின்ன வயசில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது கூட இல்லை. எல்லாருமே வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்பர்ஸ் எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. நம்மளுடைய மெமரியை நம்ம ரொம்ப ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம் வர வர. அதனால் நம்மளுடைய செயல்திறன் வந்து குறைவடையும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம இந்த மூளை திறனை அதிகரிக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மூளை திறனை அதிகரிக்க வயது தடை இல்லை. எந்த வயதிலும் நம்மளுடைய ஐக்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்டில் செய்கிற வேலையை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் செய்ய பழகிக்கணும்.
அதுக்கு ஏன்னா நம்ம வந்து ரொட்டீனாக ஒரு ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஒரு பக்கத்து மூளையை தான் நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கோம். அடுத்த பக்கத்தில் இருக்கிற மூளையை வந்து அது லேசி ஆக்கிட்டு அது வந்து ஸ்லீப்பிங் மோடில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் லெஃப்ட் ஹேண்ட்லேயோ ரைட் ஹேண்ட்லேயோ மாற்றி மாற்றி நம்ம வேலைகளை செய்யணும். நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுத பழகிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சமையல் செய்யும்போது லேடிஸ்லாம் வந்து ரைட் ஹேண்டில் தான் கலரிட்டே இருப்பாங்க. நம்ம வித்தியாசமாக ரைட் ஹேண்டில் செய்கிற வேலைங்களை லெஃப்ட் ஹேண்டில் செய்யும்போது நம்மளுடைய மூளைத்திறன் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். நம்ம இன்னும் ஆக்டிவாக இருப்போம். நம்ம வயசு ஆவறது தடை செய்யப்படும். இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்களை நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் மாற்றி மாற்றி செய்யும்போது தூக்கம் வந்து 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கினா தான் நம்மளுடைய பிரெயின் வந்து அடுத்த நாள் நல்லா சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். மூளை சோர்வடையும் போது நம்ம மியூசிக் கேட்கலாம். நல்ல இனிமையான பாடல்கள் கேட்கும்போது மூளை வந்து சோர்விலிருந்து நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மூளை சோர்வு தடைங்கிறதுக்கு. அப்புறம் தண்ணி நிறைய குடுங்கணும். திரும்ப திரும்ப ஒரே வேலையை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது மூளைக்கு போர் அடிச்சிடும். அது என்னடா இப்படியே நம்ம ஒரு டிஃபன் எடுத்து சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப அதே டிஃபன் சாப்பிட்டா நமக்கு போர் அடிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி மூளைக்கும் வந்து போர் அடிச்சிடும். என்ன இவங்க எப்போ பாரு செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்குமேன்னு. ஒரே வேலையை செய்யறத விட்டு ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா நம்ம மூளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஆக்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயம் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பழக்கலாம். நம்ம பேரை எழுதி பழகலாம். இல்லைன்னா ஒரு கண்ணாடியில் ஒரு புக்கு காமிச்சிட்டு அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மூளையில் இருக்க நியூரானை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதனால் மூளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தினமும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேலையை கற்றுக்கணும். நைட்டு படுக்கும்போது யோசிக்கணும், இன்றைய நாள் முழுக்கில் எந்த நாள் ஒரு ஒரு விஷயம் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோமா, அதனால நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம மூளைக்கு. நம்ம பிரெயினை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் வாழ்க்கையில். பிரெயினை ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னா பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும்னா நம்ம எப்படி தலையில் வச்சு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுமான்னு நினைக்காதீங்க. அதுக்குன்னு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம ரொட்டீனாக செய்யணும். காலையில் எழுந்த உடனே மூளைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலைகளை செய்யும்பொழுது அன்றைய நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருக்கும். இதை தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போது பிரெயினுக்கு புது புது சிக்னல் உள்ளே வர வர அந்த நியூரான் வந்து சிக்னல் புதுசாக கிடைக்கும்போது ஸ்ட்ராங்காக ஆகும். அதனால் வந்து பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கும், டயர்டு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம எக்ஸசைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன் நான். நம்மளுடைய பிரெயினுக்கு கை விரல்களால் தான் நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். கை விரல்களில் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம கிளாப் பண்ணுறதன் மூலம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம இப்போ வீடியோ ஆன் பண்ணி இப்போ முடிஞ்சா நீங்க வந்து என் கூடவே இந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட மூளை வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாப் பண்ண போறோம். நம்ம சாதாரணமா ஸ்கூல்ல வந்து இப்போ இல்லை, கொஞ்ச நாள் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது காலையில வந்து ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அசம்பிளில நிற்கும்போது கிளாப் பண்ண சொல்லுவாங்க, சில எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. வீடியோ எல்லாருக்கும் தெரியுதா? தம்ஸ் அப் போடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண போறோம். நம்ம கிளாப் பண்றதன் மூலம் என்ன ஆகும்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போது யாராவது விக்கெட் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்து நின்று கை தட்டுவோம். யாராவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னா கிளாப் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாப் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடுத்தது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நமக்கு வந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸ் நம்ம பிரெயினுக்கு போகுமா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குமா நம்மளுடைய பிரெயின்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து நம்மளுடைய பசங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்தோம்னா வந்து பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கும், டயர்டு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம எக்ஸசைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன் நான். நம்மளுடைய பிரெயினுக்கு கை விரல்களால் தான் நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். கை விரல்களில் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம கிளாப் பண்ணுறதன் மூலம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம இப்போ வீடியோ ஆன் பண்ணி
இப்போ முடிஞ்சா நீங்க வந்து என் கூடவே இந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட மூளை வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாப் பண்ண போறோம். நம்ம சாதாரணமா ஸ்கூல்ல வந்து இப்போ இல்ல கொஞ்ச நாள் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது காலையில வந்து ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அசம்பிளில நிக்கும்போது கிளாப் பண்ண சொல்லுவாங்க, சில எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. வீடியோ எல்லாருக்கும் தெரியுதா? தம்ஸ் அப் போடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண போறோம். நம்ம கிளாப் பண்றதன் மூலம் என்ன ஆகும்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போது யாராவது விக்கெட் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்து நின்று கை தட்டுவோம். யாராவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்கன்னா கிளாப் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாப் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடுத்தது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நமக்கு வந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸ் நம்ம பிரெயினுக்கு போகுமா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குமா நம்மளுடைய பிரெயின்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து நம்மளுடைய பசங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக எழுதுவாங்க அப்படின்னு கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்பெல்லிங் தப்பு இல்லாம வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க பசங்க ஸ்கூல்ல வந்து இதை சொல்லி கொடுத்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் நிறைய இருக்கு. ஒரு சில எக்ஸசைஸ் மாத்திரம் நான் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாப் பண்றோம். கிளாப் பண்ணும்போது இந்த விரல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி அர்த்தவங்க. நம்ம வந்து இப்ப நல்லா ஓங்கி காலையில எழுந்து ஒரு 10-20 தடவை நம்ம இப்படி கிளாப் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், பிரெயினுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து உங்க விரல்களை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த விரல்ல மூணு, இந்த கையில பாத்தீங்கன்னா 3 வச்சுக்கோங்க, இந்த கையில ரெண்டு ரெண்டு விரல்களை வச்சுக்கோங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி செய்யும் பொழுது உங்களுடைய மூளையோட திறனை அதிகரிக்கும். இந்த மூளை அந்த மூளை எது ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்துல வேலை செய்ய வைக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த விரல்ல 3 இருக்கா, இந்த விரல்ல வந்து 2 ஃபிங்கர் இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா அதே மாத்தி இந்த விரல்ல 3 ஃபிங்கர், இந்த விரல்ல 2 ஃபிங்கர் இப்படி மாத்துறோம். இப்ப அதே மாதிரி திரும்ப செய்யறோம். இப்ப பாருங்க, கடகடன் செய்யும் போது நமக்கே ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். இந்த விரல்கள் மாத்தி மாத்தி செய்யும்போது நம்ம 2 மூளையும் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கையில 3 விரல்ல இருந்து அப்படியே 2 விரலுக்கு மாறும். இப்படி பாருங்க. இத ஒரு 5 முறை பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் நமக்கு மூளைக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். இத கண்ணை மூடிக்கிட்டே செஞ்சா இன்னும் சிறப்பு. நீங்க வந்து ரொம்ப இளமையா இருக்கிறதுக்கு இது உதவும். சரிங்களா? அடுத்தது எக்ஸசைஸுக்கு போகலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட்ல வேறையும் ரைட் ஹேண்ட்ல வேறையும் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ நல்ல மூளைக்கு நியூரான் சிக்னல் நல்லா போகும். எப்படி தெரியுங்களா? இந்த கையில வந்து நம்ம சர்க்கிள் போட போறோம், இந்த கையில வந்து இப்படி சர்க்கிள் போட போறோம், இந்த கையில வந்து ட்ரையாங்கிள் போட போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்களா வீடியோ? இப்போ இதை செய்யும் போது உங்க மூளையில ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பாருங்க, அதை ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது வந்து இப்போ இந்த விரல்களை இப்படி வச்சுக்கோங்க. இந்த விரல்களை இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா இந்த ஒரு ஒரு விரலையும் இப்படி கிளாக் வைஸ் சுத்தணும், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும். ஒரு 5 தடவை சுத்தலாங்க. மூளையே எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் ஓட்டம் இருக்குது, அதை நிறுத்துறதுக்கு கூட இது உதவும். நம்ம எண்ணங்கள் ஓட்டத்தை நிறுத்தினாலே நமக்கு ரொம்ப நல்லது. இது ஆன்மீகத்துக்கும் ரொம்ப சிறந்தது. இது நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் நிறுத்தப்படும். கொஞ்ச நேரத்துக்கு இதை பத்தி மட்டுமே நம்ம யோசிப்போம். காலையில இதை செய்யும்போது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். இது மாதிரி ஒரு 10 தடவை செய்யலாங்க. இப்படி கிளாக் வைஸ் 10 தடவை சுத்தணும், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 10 தடவை இப்படி சுத்தணுங்க. இந்த 5 விரல் வச்சு இப்படி பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம வீட்டுல வந்து மணி ஆட்டுவாங்க பாருங்க. மணி ஆட்டும் போது இந்த கையில இப்படி சர்க்கிளா பண்ணுவாங்க, இந்த கையில இப்படி மணி ஆட்டுவாங்க.
புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப ரைட் ஹேண்ட் அப்படி மணியை பிடிச்சிக்கிட்டோம், மணி ஆட்டுறோம், இந்த கையில இப்படி செய்யறோம். இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து முதல்ல கஷ்டமா இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். இதை செய்யும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், இந்த கையில அந்த கையில மாத்தி மாத்தி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு. இது செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இப்போ ஒரு கையில இப்படி கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டே இருக்கும், இன்னொரு கையில இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். இத செஞ்சு பாருங்க. இந்த கை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, இந்த கை கிளாக் வைஸ் சுத்துது. இத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கனாலும் இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. அவங்களுடைய மூளை திறனை அதிகரிக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும். காலையில இதை செஞ்சுட்டு போனாங்கன்னா ஸ்கூல்ல ஃபுல் டே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அவங்களுடைய கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், டீச்சர் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதனால நீங்க வந்து இதை பிள்ளைங்கள காலையில எழுந்த உடனே இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறதுக்கு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து விழிப்பு நிலையில இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இங்க பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு நம்பர்ஸ் உள்ள சார்ட் ஒண்ணு காமிச்சிருக்கேன். இது எல்லாருக்கும் கரெக்டா தெரியுதுங்களா? ஃபுல்லா தெரியுதுங்களா? பாத்துக்கோங்க. இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு, ஒரு ஒரு கலர்ஸ்ல எழுதியிருக்கிறேன். இதை நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் நான் காமிக்கிறேன். இதை நல்லா உத்து பாருங்க. உத்து பார்க்கும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே இருந்த பிறகு நான் இப்ப மறைச்சிட்டு அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்கு பதில் தெரியுதான்னு மட்டும் நீங்களே கவனிச்சுக்கோங்க, பதில்லாம் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கம்மா, ஒன்லைன் மறையுது, கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. அப் ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து இதுல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து போட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படியே நம்ம மனசுல போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து நான் கேள்வி கேட்பேன், உங்க மனசுல அந்த ஆன்சர் கரெக்டா தெரியும் பாருங்க. பாத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் கேக்குறேன் பாருங்க. இப்போ நான் இந்த படத்துல 1 என்ற நம்பர் என்ன கலர்ல இருந்தது? உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சா நீங்களே பதில் தெரியும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க, நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க, அதுக்கு உண்டான கரெக்ட் ஆன்சர். இப்போ அதுக்கப்புறம் 5 உள்ள நம்பர் என்ன இருந்தது? 5 உள்ள நம்பர் என்ன கலர்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னா, நம்ம வந்து விழிப்புணர்வோட செயல்படுத்த இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் செயல்படுத்தும். நீங்க உங்க ஃபேமிலியில எல்லாரோட உட்காந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் இது மாதிரி செஞ்சா கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பசங்க கிட்ட, இதுல எந்த வயசு இருக்கிறவங்களும் இதை செஞ்சாக்கா நமக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கும். இதுல வந்து அதே மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு சார்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கிளியரா இருக்கா? இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள், பெட், ரோஸ், பேட் அப்படின்னு தனித்தனியான வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகள்ல வந்து என்ன கலர் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பசங்க கிட்ட. இல்ல பெரியவங்க, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸா நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா மொபைல் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க, சினிமா போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எதையாவது ஒன்று யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம அவங்களுக்கு செய்யறோம். நம்ம வீட்டுக்கு வரவங்க, ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வீட்டுக்கு வராங்க, ஒரு பத்திரிகை கொடுக்க எதுக்குன்னா வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, நம்ம ஜாலியா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பத்தியோ வேற எதை பத்தி பேசுறதுக்கு பதிலா இது மாதிரி ஒரு சார்ட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க வந்து நான் பால் ஒரு ஸ்பெல்லிங் எழுதியிருந்தேன், அது என்ன கலர்ல இருந்தது? ஃபர்ஸ்ட் ரோல இருந்ததா, செகண்ட் ரோல இருந்ததா? இல்ல லாஸ்ட்ல ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையில என்ன கலர் இருந்தது? ஸோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் போது பசங்களுடைய மூளைத்திறன் நம்ம அதிகரிக்கிறோம். இப்போ வயசானவங்களுக்கு கூட வந்து ஞாபக மருதி, ஆன்சைமா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது மாதிரி ஒரு புது புது விஷயங்களை நம்ம வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பழகணும். வாரத்துல ஒரு நாளாவது இது மாதிரி விஷயங்களை செஞ்சு பழகும்போது நம்மளுடைய வாழ்க்கையோட மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதை நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். இந்த சின்ன பசங்களுக்கு இல்ல காலேஜ் படிக்கிற பசங்க யாரா இருந்தாலும் இதை செய்யும் போது இன்ட்ரெஸ்டா இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் எல்லாம் கலந்துக்குவாங்க. சரிங்க. இப்போ வந்து இந்த மூளை திறனை பத்தி நம்ம பார்த்துட்டோம், மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துட்டோம், மூளையினுடைய பாகங்கள் எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது, அதை ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்கிறது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. மூளை திறனை அதிகரிக்க மூளைக்கு உண்டான பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலம் மூளை புத்துணர்ச்சி பெறும். நாம் எப்பவும் விழிப்புணர்வுடன் செயல்பட முடியும். ஞாபகத்திறனை அதிகரிக்க முடியும்.
நம் மனதில் எழும் எண்ணங்கள் மூளையின் வழியாக உடல் உறுப்புகளால் செயல்படுத்தப்படுகின்றன. எனவே மூளை செயல்திறன் நன்றாக இருந்தால் தான் நமது மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் செயல் மாற்றங்களாக நடைமுறைக்கு வரும். எனவே மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் நாம் இன்பமாக வாழலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷர்மிளா அம்மா தொடங்குவாங்க. ஷர்மிளா அம்மா, நீங்க தொடங்கலாமா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம மூளை பத்தின நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான். இப்ப நம்ம இந்த ஆரோக்கியம் கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கண்ணை பத்தி எல்லாமே சொன்னோம். அதுக்குண்டான பயிற்சிகள் சொன்னோம், உணவு முறைகள் எல்லாமே சொன்னோம். இதுல எத்தனை பேர் அந்த பயிற்சிகளை செஞ்சு பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு நிமிடம் கால அவகாசம் எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 2 பேர் வந்துட்டு செஞ்சு பார்த்துருக்கீங்க. இதுல மேக்சிமம் நம்ம எல்லா டாபிக் மாதிரியே கேட்டுட்டே போறது அப்படிங்கிறது இந்த டாபிக் இல்ல. ஏன்னா நம்ம கேட்டுட்டே இருந்தா நம்மளோட உடல் ஆரோக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னா கிடையாது. நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம நிறைய கருத்துக்கள். நீங்க இப்ப யாரும் வேலை இல்லாம வந்துட்டு இந்த கிளாஸ உட்காந்து நீங்க வந்து கவனிக்கல. எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கு. உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்க கேக்குறீங்க. கேக்குறத நீங்க அட்லீஸ்ட் எல்லாமே வந்து நீங்க செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செஞ்சீங்கனாலே, ஒரு எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா கூட போதும். ஆனா அதை கன்சிஸ்டன்சியா வந்துட்டு நீங்க ஏதாவது ஒன்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால லாஸ்ட் வீக் வந்துட்டு 2 பேர் செஞ்சு பார்த்திருக்கீங்க. அடுத்த முறை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். சரி, இன்னைக்கு மூளை பத்தி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நம்ம மூளை எப்படி இருக்கு, அதோட அமைப்பு என்ன, எப்படி செயல்படுது, அது எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நான் மூளைக்கு உண்டான என்ன உணவுகள் வேணும் அப்படிங்கிறது சொல்றேன். மூளையில உணவுகள் வந்துட்டு நமக்கு இப்போ மற்ற இதுக்கெல்லாம் உணவுகள் சாப்பிட்டாலே வந்துட்டு உறுப்புகள் நல்லா இருக்கும், வியாதிகள் குணமாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா மூளைக்கு வந்து உணவுகள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ், அவ்வளவுதான். ஆனா மெயினா நம்ம மூளைக்கு வந்துட்டு பயிற்சிகள் பண்ணணும். நம்மளோட எண்ணங்களை வந்துட்டு நல்ல முறையில வந்துட்டு வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு மனமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மூளைக்கு நான் ஃபர்ஸ்ட் உணவுகள் வந்து சொல்லிடுறேன். உணவு சொன்னதுக்கு அப்புறம் மூளையில இருக்க கழிவுகளை எப்படி அகற்றணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வாழ்க வளமுடன். இந்த பிக்சர் தான் அப்படியே அடுத்தடுத்து நான் இது வந்து கம்பேரிசன்னா அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க பிக்சர் காட்டுங்க. அது வால்நட்டும் மூளையும் வந்துட்டு ஒரே ஷேப்ல இருக்குங்கிறதுக்கு. நம்மளோட உடல்ல வந்து எல்லா உறுப்புகளுக்குமே அதுக்கு உண்டான அதே அமைப்புல இருக்க உணவுகள் இருக்கு. கிட்டத்தட்ட அண்ணா மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. நீங்க வாழ்க வளமுடன். எல்லா உறுப்புகளுக்குமே அதே அமைப்புல இருக்கிற உணவுகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு மூளை பார்க்கறனால அதே மாதிரி இருக்க ஷேப்ல இருக்க உணவுகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து என்னெல்லாம் உணவுகள் மூளைக்கு செயல்திறன் நன்றாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வால்நட் அப்படிங்கிற ஒரு நட்டு, அதாவது விதைகள். இது வந்து அப்படியே நம்ம மனிதனோட மூளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்புல வந்து இருக்கும். அதோட ஷேப் அதே மாதிரியே இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைட்ல வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து வால்நட், ரெட் கலர்ல இருக்கிறது வந்து மனிதனோட மூளை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இது பாருங்க, இது மூளை, இது வால்நட். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வால்நட் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் வால்நட் வந்து பிக்சர் இன்னைக்கு வந்து போட்டிருக்கோம். இதை வந்து அக்ரூட் அப்படின்னும் சொல்லுவாங்க. வால்நட்ல வந்து ஒமேகா 3 வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒமேகா 3ங்கிறது வந்து கொழுப்பு அமிலம். இது ரொம்ப நல்லது. நீங்க வால்நட் வந்து ஒரு முழுசா இருக்கும் போது மேல ஓடு இருக்கும். அதை உடைச்சு பார்க்கும்போது உள்ள இருக்க அந்த பருப்பு தான் மூளை மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மூளை மாதிரி இருக்க அமைப்புடையதுதான் முட்டைக்கோசும் வந்துட்டு. நெக்ஸ்ட் பிக்சர்னா இங்க பாருங்க, மூளை நம்ம மனித மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட வந்து முட்டைக்கோசும் அந்த மாதிரி தான் இருக்கும். முட்டைக்கோஸ் வந்து நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம நரம்பு மண்டலத்துல சக்தி வந்துட்டு அதிகரிக்கும். முட்டைக்கோஸ்ல விட்டமின் K நிறைய இருக்கு. இதனால நமக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது வரவே வராது. அடுத்தது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் நெக்ஸ்ட் பிக்சர். காலிஃப்ளவரும் பாத்தீங்கன்னா நம்மளோட மூளையோட அமைப்பு மாதிரியே தான் வந்துட்டு பாக்குறதுக்கு இருக்கும். இதுல விட்டமின் B6 நிறைய இருக்கு. இதுவும் நினைவாற்றலை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்ம பிரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் காலிஃப்ளவர், அந்த இதை வச்சும் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில பொரிச்சு சாப்பிடக்கூடாது. எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுறதை விட அதை வேக வச்சு சாலட் இல்லைன்னா வந்து வேக வச்ச பொரியல் மாதிரி அந்த மாதிரி சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து பச்சை காய்கறிகள். நம்மளோட பச்சை காய்கறி கீரைகள் வந்து நம்ம ரெகுலரா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனது ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மூளையில செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு சுரக்கும். அது உற்பத்தியை தூண்டி மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு கீரைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் கீரைகள் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. மறதி அப்படிங்கிறது வராது. கீரைகள்லயே பர்டிகுலரா வல்லாரை கீரை அப்படிங்கிற கீரை வந்துட்டு மூளையோட அமைப்பு மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது. வல்லாரை கீரை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து தர்பூசணி விதை. தர்பூசணியில பொட்டாசியம் சத்து மிக அதிகமா இருக்கு. இதுவும் மூளையில நரம்பு மண்டலத்தின் செயல்திறனை அதிகரிக்கும். அதனால நம்ம தர்பூசணி சாப்பிடும்போது விதைகளோட சாப்பிட முடியும் அப்படின்னா விதைகளை நல்லா கடிச்சு நம்ம சாப்பிடலாம். அதை சாப்பிட்றதுனால விதைய சாப்பிட்டா வயிற்றுல மரம் முளைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால அது உடம்புக்கு நல்லதுதான். தர்பூசணி விதைகள் நம்ம சாப்பிடலாம். பழங்கள் எடுத்துக்கிற போது ஆப்பிள் சாப்பிடலாம், நெல்லிக்கனி சாப்பிடலாம். நெல்லிக்கனி எல்லாம் நம்மளோட அது ராஜக்கனி. அதனால எல்லா உறுப்புகளுக்குமே வந்து அது மிக சிறந்த ஒரு உணவு. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டாலே போதும். அதுல 6 சுவையும் இருக்கனால ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு டெய்லியும் ஒரு 2 அல்லது 3 இது சாப்பிட்டோம்னாலே போதும். பாதாம் பருப்பு என்ன பண்ணும்னா நம்ம இதயத்துல இருந்து மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதனால இரத்த ஓட்டம் அதிகமா கரெக்டா நல்லா போய்கிட்டு இருக்கு, ஃப்ளோ நல்லா இருக்குனாலே மூளை வந்து சிறப்பாக செயல்படும். இது எல்லாமே நட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளை செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தயிர். தயிர் வந்து எல்லா வீடுகள்லயுமே இருக்கக்கூடிய ஒன்று. தயிர்ல நிறைய அமினோ அமிலங்கள் இருக்கு. இது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது.
பொதுவா நம்ம இந்திய நாட்டுல வந்துட்டு ஒரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டு சைடு இருக்கிறத விட நார்த் சைடு இது எல்லா வீடுகள்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. தயிர் பிளஸ் சர்க்கரை ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லியும் வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கும் கொடுப்பாங்க. மேக்சிமம் வெளியில போகும்போதெல்லாம் அவங்க ஏதாவது வேலையா போறாங்க அந்த மாதிரி இதெல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒண்ணு. அதுக்காக எக்ஸாம்க்கு போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி மட்டும் கொடுத்தா அது வேலை செய்யுமானா வேலை செய்யாது. தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வரும்போது தான் அது அதற்குண்டான பலனை கொடுக்கும். தேன் நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது. நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அது கூட தேனை சேர்த்து சாப்பிடும்போது அது ரத்தத்தோட அந்த பொருள்ல இருக்க சத்துக்களை உடனடியாக கலக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்கு. தேன்ல சேர்க்கிற எந்த பொருளும் வந்து நமக்கு கெட்டு போகாது. அதனால நம்ம நட்ஸ் ஆகட்டும், நெல்லிக்காய் ஆகட்டும், இஞ்சி இந்த மாதிரி எல்லாமே தேன்ல ஊற வச்சு தேன் ஊறல் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுப்பாங்க. மஞ்சள் மஞ்சள் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். அது மூளையை டீடாக்சிஃபிக் பண்ண உதவும். அந்த டீடாக்சிகேஷன் ப்ராசஸ் நான் தனியாவே சொல்றேன். ஆனா அது உணவுன்னு வரும்போது நம்ம மஞ்சள் வந்துட்டு நம்ம எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் மஞ்சள் சேர்த்துக்குவோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிடணும். சக்கரவள்ளி கிழங்கு இதுல எல்லாத்துலயுமே மூளைக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த பப்பாளி, சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளை பூசணி, கேரட் இது எல்லாமே நான் ஏற்கனவே கண்கள் உணவுகள் சொல்லும் போதும் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே கண்கள் மூளை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. பெண்களுக்கு மெயினா மனச்சோர்வு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். வெள்ளை பூசணி ஜூஸ்ல வந்து அது பிளட்ல குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தும். அதனால அது ஆல்கலைன் பிளட்ல ஆசிட் இல்லாம ஆல்கலைன் ஃபார்ம்ல வந்துட்டு பிளட்டை வந்துட்டு அது மாற்றக்கூடிய திறன் இருக்கு. அடுத்து இது உணவுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம நிறைய தனியா ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிறது இது மட்டும் நாங்க சாப்பிட்டா போதுமா, எங்களுக்கு பிரெயின் வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்குமானா கட்டாயம் கிடையாது. இது துணை புரியும். மற்றபடி நம்ம செய்யக்கூடியது, நம்ம மூளைக்கு நம்ம உடம்புக்கு செய்யக்கூடாதது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணும்போது இந்த கூடவே இந்த உணவையும் நம்ம எடுத்துக்கும் போது கட்டாயம் உணவுகள் துணை புரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூளை டீடாக்சிபிகேஷன். டீடாக்சிபிகேஷன்னா மூளையிலிருந்து கழிவுகளை வெளியேற்றுவது. அதெல்லாம் மூளையில இருந்து கழிவுகளை வெளியேற்றணுமா, இது புதுசா இருக்கு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இப்ப வீட்டுல இருக்கோம்னா நம்ம வீட்டுல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்புல இருக்க மூளையில இருந்து கழிவுகள் எல்லாம் வெளியேற்றினாதான் நம்ம மூளை சிறப்பாக செயல்படும். ஏன்னா உடல்ல இருக்க மொத்த உறுப்புகளையும் இயங்க வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளைதான். மூளை நல்லா இருந்தா மட்டும்தான் மற்ற அனைத்து உறுப்புகளுமே நன்றாக இருக்கும். மூளை வந்துட்டு செயலிழந்து மூளை சாவு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா மற்ற உறுப்புகள்லாம் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு இயங்காது. அதனாலதான் மூளை சாவு ஏற்பட்ட இந்த எல்லாருமே அவங்களோட உறுப்புகளை வந்துட்டு தானம் பண்ணிருவாங்க. அப்போ மூளையில இருந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றணும். மூளைக்கு கழிவுகள் ஜாஸ்தி இருந்தா அவங்களுக்கு என்ன வரும்னா பிரெயின் ஃபோக் அப்படிங்கிறது. பிரெயின் ஃபோக் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். எந்த வேலைனாலும் இதை இப்ப செய்யணுமா, ஏன் அப்புறம் செஞ்சா என்ன, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தோணும். வேலை செய்யறதுல விருப்பமே இருக்காது. எதுவுமே செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க ரெகுலர் லைஃப்ல ஏன்டா இருக்கோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மூளை வந்துட்டு மங்கி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல். அது ஸ்ட்ரக்சரா எந்த சேஞ்சஸும் இல்லை, வேலை பார்க்காத அந்த ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இருக்கும். இது என்னன்னா எந்த முடிவும் அவங்களுக்கு இதோட சிம்டம்ஸ் எப்படின்னா எந்த முடிவும் எடுக்க முடியாம இருப்பாங்க, சரியா தூக்கம் வராது, தலைவலி இருக்கும், ஞாபக மறதி ஜாஸ்தி இருக்கும். வயசானவங்களுக்கு வந்துட்டு அல்சைமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஞாபக மறதி வந்துட்டு அவங்களுக்கு வரும். சரி, இதெல்லாம் வருது. இதுக்கு எல்லாமே வரத்துக்கு காரணம் என்ன? ஏன்னா எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு வியாதி வருது இல்ல அது சிம்டம்ஸ் இருக்குன்னா அதுக்கு ரீசன் தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்.
மது அருந்தவே கூடாது. மது அருந்துறவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அடுத்து 2வது புகைப்பிடித்தல். 3வது துரித உணவு. துரித உணவு அப்படிங்கிறது இப்பதான் வந்துட்டு எல்லாமே ஃபன் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட். ஃபன் ஃபுட்டுனா நம்ம ஒரு ஜாலியா இருக்கிறதுக்காக வந்துட்டு போறோம், அதுக்காக சாப்பிட்றோம். பசி உணர்வே இருக்காது, சாப்பிடணுங்கிற எண்ணமும் இருக்காது. ஜஸ்ட் சும்மா வெளில போறோம், ஜஸ்ட் ஃபன்னுக்காக சாப்பிட்றோம், தூக்கம் வரல அதனால வெளியில வந்தோம், அதுக்காக சாப்பிட்றோம். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சாப்பிடவும் கூடாது. இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கெட்ல இருந்து இருக்க ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே தவிர்த்தரணும். அடுத்து ஒய்ஃபை, நெட்டு, இந்த மின்காந்தத்துல அந்த அலைகள் எல்லாமே நம்மளோட இதை வந்து பிரெயினை வந்துட்டு பாதிக்கும். இது இன்னும் 100% ஆய்வுகள்ல வந்து சொல்லல, மேக்சிமம் 90% பக்கமா இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒய்ஃபை, மொபைல் டேட்டா இது எல்லாம் நம்மளால தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. அதுல நிறைய பலன்கள் இருக்கு, பயனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம இரவுல தூங்கும் போது ஒய்ஃபை, மொபைல் டேட்டா இது எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கலாம். இன்னொன்னு செல்போன். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது வந்து நம்ம செல்போனு, டிவி, இந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடணும். இது என்ன பண்ணும்னா நம்ம பிரெயின் செல்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், பாடி செல்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிரும். இதனால நமக்கு வந்துட்டு தூக்கம் வராம, தூக்கம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது எல்லாம் தான் நமக்கு வந்துட்டு காரணம். சரி, இத வந்து என்னன்னா நம்ம மூளையில, நம்ம உடம்புல வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கறது ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பிரெயின்ல வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா மூளை கழிவு பொருளை வந்துட்டு வெளியேற்றணும். அந்த கழிவு பொருளை வந்து பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள் இருக்கு, அது வந்து வெளியேற்றிரும். ஆனா இது மூளையில வந்து என்னன்னா பீட்டா அமைலாய்டு புரோட்டீன் அது வந்து வேலை செய்யணும். அது சீரா வேலை செஞ்சா மட்டும்தான் நமக்கு இந்த சிஸ்டமே வேலை செய்யும். அது எப்போ வேலை செய்யும், அந்த பீட்டா அமைலாய்டு புரோட்டீன் அப்படிங்கிறது எப்ப வேலை செய்யும் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கும் போதுதான் வேலை செய்யும். அது நல்லா தூங்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்திக் சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்துட்டு மூளையில இருந்து கழிவுகளை எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இத நம்ம வந்துட்டு இந்த தூங்குற வேலையை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்துட்டு மூளை சம்பந்தமான வியாதிகளும் வராது. அது சம்பந்தமான நம்ம உடம்புலையும் எந்த ப்ராப்ளமுமே வராம சரியாயிரும். நம்ம பண்ண வேண்டியது நல்லா தூங்கணும். அந்த தூக்கம் ஒரு அவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம உடல்ல வந்து நல்லது பண்றதுக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம். வியாதிகள் வருதுனாலும் அதுக்கும் மெயின் காரணம் தூங்காம இருக்கிறது தான். சரி, இதெல்லாம் நம்ம காரணம் சொல்லியாச்சு, எதனால வந்துட்டு வருதுங்கிறது சொல்லியாச்சு, அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த மூளை கழிவுகளை எப்படி வெளியேற்றணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு சிம்பிளா 5 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். பிரெயின் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் நம்ம உணவை எடுத்துக்கணும். மற்ற நேரங்கள்ல உணவு எடுத்துக்காம, அதாவது திட உணவா எடுத்துக்காம தண்ணீர் அதிகமா குடிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ நைட்டு 7 மணியோட நான் இரவு உணவை முடிச்சிருவேன், அதுக்கு அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்கும். அது அவங்கவுங்களோட உடல் அமைப்பை பொறுத்து, அவங்களோட பழக்க வழக்கங்கள் பொறுத்து அந்த மாதிரி வந்து நேரத்தை செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, இப்ப காலையில நான் 10 மணில இருந்து இரவு 6 மணி 7 மணி வரைக்கும், இல்ல சாயந்தரம் 6 மணி 5 மணி வரைக்கும் நான் உணவு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் மீதி வந்து உணவு எடுத்துக்காம இருக்கிறது, அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இதை வந்து 8 மணி நேரம் வந்துட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கேப் எடுத்துப்பாங்க. 12 மணி நேரம், 16 மணி நேரம், அது அவங்கவுங்களோட உடல் ஏற்று திறனை பொறுத்து தான் அது வந்து எடுத்துக்கணும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம உடம்புல டைரக்டா வந்துட்டு நடக்கும். இது
மூளையில இருந்து கழிவுகளை டைரக்டா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு வெளியேற்றிரும். கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அதனோட வேலையை வந்துட்டு செஞ்சிரும். ரெண்டாவது தூக்கம். கட்டாயம் நம்ம தூக்கத்தை முறைப்படுத்தியே ஆகணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தூங்குறதுக்கு போறது அப்படிங்கிறது வழக்கமா வச்சிருக்கணும். இப்ப நைட் ஒரு 9 மணி இல்ல ஒரு 10 மணி அப்படின்னா அதே டைமை கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து நம்ம வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம், இன்னொரு நாளைக்கு நினைச்சா 8 மணிக்கு தூங்குறது, இல்ல 11 மணி 1 மணிக்கு தூங்குறது, அந்த மாதிரி பழக்கம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேர் எங்களுக்கு டைமே இல்லை, நாங்க பிஸியா இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்புல ஏன்னா நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அந்த பிஸியான ஒர்க்கை திரும்ப எதுவும் பண்ணவே முடியாது இல்லையா. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்க கூடாது, செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, இல்ல பாட்டு மட்டும்தான் கேட்கிறோம் அப்படிங்க எந்த ஒரு டிவைஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. இது எல்லாமே பண்ணாம இருந்தோம்னாலே போதும். மூணாவது உணவு டீடாக்ஸ். இப்போ சொன்னது எல்லாமே மூளை செயல்திறன் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு. இப்ப சொல்ற உணவு மூளையிலிருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உணவு. தக்காளி தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி ரெகுலரா நம்ம ஃபுட்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி, மஞ்சள், பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, சக்கரவள்ளி கிழங்கு. ஆரஞ்சுல எல்லாம் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கு. இந்த உணவுகள் எல்லாமே இப்ப சொன்ன இந்த 5 உணவுகள் நம்ம மூளையில இருந்து கழிவுகளை வெளியேற்றத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம இதெல்லாம் சாப்பிடுறோம், ஆனா அவாய்ட் பண்ண வேண்டியதும் நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா. எப்பயுமே நம்ம எல்லா இதுக்கும் எப்படி வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் மூளை டீடாக்சிஃபிகேஷனுக்கும் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். காஃபி பொதுவாகவே என்ன கேட்டா நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் குடிக்கிறவங்க வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது காஃபி குடிக்காம இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்து ஹெவியா டின்னர் சாப்பிடவே கூடாது. நம்ம ரொம்ப ஹெவியா டின்னர் சாப்பிடுறோம், இரவு உணவு அதிகமா வந்து கடினமான உணவா நம்ம எடுத்துக்கிறோங்கும் போது அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் ரொம்ப பாதிக்கப்படும். அது வந்து செயல்படவே முடியாம இருக்கும். அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் செயல்படும் போது மட்டும்தான் நம்மளோட மூளையில இருந்து கழிவுகளை வந்து அது வெளியே தள்ளும். இல்லையா மூளைக்கு எவ்வளோ ரத்தம் வேணுமோ அந்த போதுமான ரத்தம் மூளைக்கு போகாது. ஹெவி டின்னர் நம்ம சாப்பிட்றோம்னா கட்டாயம் மூளைக்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுதோ அந்த ரத்தம் போகாம இருக்கும். மது அருந்தவே கூடாது. அதுவும் தவிர்க்கவே முடியாம இது நம்ம மனவளக்கலையில இருக்கவங்க மேக்சிமம் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் பண்றவங்க வெளியில யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் தூங்குறதுக்கு முன்னாடி மது அருந்திட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா கட்டாயம் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணவே கூடாது. அடுத்த 4வது வந்து உடற்பயிற்சி இது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நல்லது. அதுவும் பிரைன், அதுதான் வந்துட்டு உறுப்புலயே உடல்ல வந்துட்டு ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பிரெயின் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மூளை தான் அது எல்லா உறுப்புகளுக்குமே கட்டளை இட்டு இயங்க வைக்குது. அப்படிங்கறனால இது உடற்பயிற்சி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா டைரக்டா எந்த ஒரு இதுவுமே இல்லாமையே உடற்பயிற்சி பண்றோம்னாலே மூளையில இருந்து அனைத்து கழிவுகளையும் சுத்தப்படுத்திடும். நம்மளோட பாடிக்கு ஆக்சிஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டமை அது வேகமா செயல்படுறதுக்கு இது உதவி பண்ணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு தடவையாவது வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நம்ம வாக்கிங் இல்ல உடற்பயிற்சி இதை வந்து செஞ்சே ஆகணும். 6 வாரத்துக்கு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா
6 வாரத்துக்கு தொடர்ந்து ஒருத்தவங்க உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க, கண்டினியூஸா செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட மூளையில அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சு மூளையில கழிவுகள் கொஞ்சம் கூட இருக்காது அப்படிங்கிறத சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையில்லாத புரோட்டீன், அதாவது அமிலாய்டு பீட்டா அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்துட்டு நமக்கு சுரக்குது. அது மூளைக்கு தேவையில்லாத ஒண்ணு. அது தேவையில்லாதத இந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டமே வந்துட்டு வெளியேத்திடுது. மெயினா நம்ம உடற்பயிற்சி, அதுக்குதான் மகரிஷி நம்மளுக்கு எல்லாமே தனித்தனியா எதுவும் சொல்லாம, நம்ம ஒவ்வொரு உறுப்புகளோடையும் கனெக்ட் பண்ணி தனித்தனியா சொல்லாம பொதுவா உடற்பயிற்சி நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிற உடற்பயிற்சியை செஞ்சோம்னாலே நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அனைத்து உறுப்புகளுக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடற்பயிற்சி. அனைவரும் உடற்பயிற்சியும் செய்யணும். அது கூடவே உணவுகள் சப்போர்ட் பண்ணும். எப்பயுமே உணவு மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், அப்ப எல்லாமே எங்களுக்கு ஹெல்த்தியா இருக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடையவே கிடையாது. உடற்பயிற்சியும் சேர்ந்துதான் ஹெல்ப் பண்ணும். நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும். ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா நாங்க அந்த ரெஸ்ட்ல இருக்கோம்னா அந்த டைம் டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம் அப்படின்னா கிடையாது. ஒண்ணு எந்த வேலையும் செய்யாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா அமைதியா மெடிடேஷன் பண்ணலாம். அது ரெஸ்ட் தான். மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் மூளையில இருக்க கழிவுகளை வந்து அது டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும். இதை எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்மளோட உடற்பயிற்சியை வந்துட்டு நம்ம தொடர்ந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே தனியா ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், கழிவுகளை வெளியேற்றத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாததை செய்யாம இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்மணி ஐயா, இதை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். மனமும் மூளைக்கும் உள்ள தொடர்பினை ஐயா மிகவும் தெளிவாக சொல்வார் நம்பிக்கைங்க. ஐயா வாழ்கனுடன் பேசலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மையன்பர்களே, இன்று ஆரோக்கியம் என்ற 2வது பகுதி நடத்தினார்கள். சென்ற வாரம் கண் என்ற ஒரு புலன், இந்த வாரம் இது புலனிலும் சாராது, பஞ்சபூத உறுப்புகளிலும் சாராது, அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு. ஆனால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளோடும் அது தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாகிய மூளையை பற்றிய ஒரு ஞானத்தை இப்பொழுது கொடுத்தார்கள். இந்த நிகழ்வு அதாவது மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடிப்படையான பாடமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு அந்த 3மே இதில் இணைந்து வந்த மாதிரி தான் இருந்தது. அனாட்டமி இருந்தது, பிசியாலஜியும் இருந்தது, பேத்தாலஜியும் இருந்தது. இந்த மாதிரி அதனுடைய செயல்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய நம்ம அதாவது மூளை எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு சொன்னாங்க. அப்போ அதே போல் இதற்கு வேண்டிய உணவுகள், இதை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, குறிப்பாக அவங்க சொன்னதுல டீடாக்சிஃபிகேஷன், அதுதான் ரொம்ப இன்னைக்கு அதில் பேசினாங்க. இப்போ இந்த மூளை அப்படிங்கிறத நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப மனதுக்கும் இந்த மூளைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, மனம் எந்த புலன் வழியாக எதையெல்லாம் பார்க்கிறதோ, எதையெல்லாம் கேட்கிறதோ, எதையெல்லாம் உணர்கிறதோ, அதையெல்லாம்
இந்த மூளையின் வழியாக கர்மயத்தில் கொண்டு சேர்க்கிறது. அதே போல கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவை மூளையின் வழியாக தான் அது மீண்டும் எண்ணமாக விரித்து காட்டுகிறது. அப்ப இந்த இரண்டு பணிகளுக்கும் நடுவுல மீடியேட்டரா இருக்கிறது இந்த மூளையாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த மூளையின் வழியாகத்தான் கர்மயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றோம். இது எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, இன்னைக்கு அவங்க காட்டின படத்துல ஒரு படம் அதை அப்படியே கிளியரா காட்டுங்க. முதுகுத்தண்டினுடைய அந்த பாட்டம் பார்ட்டு மூலாதாரம், அப்படியே மேல வந்தோம்னா அந்த கழுத்துக்கிட்ட வந்தோடனே முதுகுத்தண்டு முடிஞ்சிடும். அதன் பிறகு அது எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னா மூளையினுடைய அந்த அடிப்பகுதியில கனெக்ட் ஆகிடுது. அப்ப முதுகுத்தண்டு வந்து மூளையில தான் கனெக்ட் ஆகுது. இப்போ நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்போ நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது தண்டுவட சுத்தின்னு செய்வோம். மூலாதாரத்திலிருந்து தலை உச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சுழுமுனை நாடின்னு சொல்லுவோம். சுழுமுனை நாடி எங்க இருக்கு அப்படின்னா மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே ஒரு நேர்கோடுன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நேர்கோடே வராது. மூலாதாரத்துல இருந்து ஒரு நேர்கோடு போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரா உச்சியின் மையத்துக்கு போகாது. அதுக்கு லேச கொஞ்சம் பின்னாடி தான் போகும். அப்ப நேர்கோடு கிடையாது. அது கழுத்து வரைக்கும் தான் நேர்கோடா இருக்கு. அதன் பிறகு அது என்ன ஆகிறது என்று சொன்னால் மூளையில கனெக்ட் ஆகி அப்படியே விரிஞ்சு அந்த மூளையினுடைய மேல் பகுதி, அந்த இன்னைக்கு படம் காமிச்சாங்க அந்த பகுதி முழுவதும் அது விரிஞ்சு நிற்கும். அப்ப இந்த இடத்துல உச்சியின் மையம்னு சொல்றோமே, அது எது அப்படின்னா அது அந்த மூளையினுடைய அந்த மேல் பகுதியினுடைய மையமாக வருது. இதைத்தான் என்ன சொல்றாங்க மெய்ஞானிகள், இந்த மூளையைத்தான் 1000 இதழ் தாமரை என்று சொல்லி அது விரிந்து இருப்பதாகவும், அந்த தாமரை விரிஞ்சிருந்தால் நடுவுல மொட்டு கூர்மையாக இருக்கும் அல்லவா, அந்த இடம்தான் துரியம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மூலாதாரத்திலிருந்து மேல வந்து அது அந்த மூளையில லேசா பெண்டாகி அந்த மூளையின் மேல் பகுதியில உச்சி வந்து முடியுது. ஆக இந்த மூளை என்பது மூலாதாரத்தோடு கனெக்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. அந்த அடிப்படையில் நாம இதற்கு இப்போ நம்ம செய்யக்கூடிய தவம், நமது மனோன்மணி தவம், துரிய தவம், இந்த தவங்கள் இந்த மூளை என்பதை நன்றாக பராமரிப்பதற்கு தவத்திலே உதவக்கூடிய தவங்கள் இந்த 2 தவங்கள். அதனால நாம அந்த மெய்ஞான பயிற்சிகளின் மூலமாக நாம இந்த தவத்தின் மூலமாக மூளையை நாம் வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மனோன்மணி தவமும் துரிய தவமும் அடிக்கடி செய்யணும். இதுக்கும் மேல நம்ம அந்த தண்டுவட சுத்தி அதுவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மூளை என்பது, அதை மூளை என்று நாம் சொல்லுகிறோம். அது நாம் பார்ப்பதற்கு ஒரு மூளை, ஆனால் அது என்ன என்று சொன்னால் அது ஒரு மஜ்ஜை. நமது மெய்ஞானிகள் இந்த உணவு கடைசியான தாதுவாக மஜ்ஜையாக மாறி மஜ்ஜையிலிருந்து தான் விந்துநாதம் உற்பத்தி ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த நீளமான எலும்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மஜ்ஜை என்பது ஒன்று, உருண்டையாக இருக்கக்கூடிய எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை என்பதுதான் இந்த மூளை. அப்ப இந்த விந்துநாதம் என்ற ஒரு சுக்கிலமாக மாறக்கூடிய இடம் அப்படிங்கும்போது இந்த மூளையில தான் பெரும்பகுதியான அந்த சுக்கிலம் என்பது உற்பத்தி ஆகிறது. அப்ப அதனாலதான் இந்த மூளையில பெரும்பகுதி உற்பத்தி ஆகிறது தான் என்ன ஆகுது, அந்த தண்டுவடத்தின் வழியாக இறங்கி போய் எங்க போய் ஸ்டோர் ஆகுது, மூலாதாரத்துல ஸ்டோர் ஆகுது. அப்ப மூலாதாரமும் மூளையும்
அது இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இணைப்புக்கு மையத்துல தான் சுழுமுனை நாடி இருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மூளை என்பதை இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக அவர்கள் விளக்கினார்கள். அது மெய்ஞானத்திலே ரொம்பவும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு என்றால் அந்த மூளை என்பதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதே போல இப்பொழுதெல்லாம் மூளைச்சாவு என்று சொன்னவுடன் அது இயங்கவில்லை என்று சொன்னால் மற்ற உறுப்புகள் இயங்காது என்ற அடிப்படையில் மற்ற உறுப்புகளை எல்லாம் தானம் செய்து விடுகிறார்கள். ஆனால் மூளை இயங்கவில்லை என்று சொன்னால் அது இனிமேல் இயங்காது என்று சொல்வது மட்டும் தவறு. அது மீண்டும் இயங்க வைக்க முடியும். அது விஞ்ஞானத்தால் முடியவில்லை. ஆனால் அது முடியாது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் மெய்ஞானம். அதற்குரிய முயற்சியும் ஆய்வும் அதற்குரிய தேடுதலும் மனிதனிடம் இல்லை என்பதுதான் ஒரு உண்மை என்ற ஒரு உண்மையையும் இந்த இடத்திலே நாம் கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த 2 நிகழ்வுகளையும் நடத்தி கொடுத்த அனிதா சசிகுமார் அம்மா அவர்களுக்கும் ஷர்மிளா அம்மா அவர்களுக்கும் தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமாக அன்பர்களின் சார்பாக பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக அற்புதமாக அனைத்து மூளை செல்களின் பயன்களையும் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அது நமக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதையும் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அதற்கான பயிற்சிகளையும் உணவு முறையையும் எடுத்துரைத்த அனிதா சசிகுமார் அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஷர்மிளா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இதில் கலந்து சிறப்பித்த மெய்யன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.